ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் எக்ஸல்ல. ஸோ நம்ம ஃபார்முலா போடுவோம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து அப்படியே ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து ரிசல்ட் வராம. ஸோ அது பல ரீசன்னால வரும். ஸோ ஒவ்வொரு ரீசனும் என்னன்னு பார்க்கலாம். ஓகே அப்புறம் ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, இதான் நெறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா, நம்ம ஃபார்முலா போடுற செல்ல வந்து எப்பயுமே வந்து ஜென்ரல் ஃபார்மேட்ல இருக்கணும். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா இருக்காது. அதாவது டெக்ஸ்ட் இல்லாம வேற ஃபார்மேட் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா டெக்ஸ்ட்டா இருக்கக்கூடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அந்த செல்லு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டா இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கண்ட்ரோல் 1 குடுத்து நம்ம ஜென்ரல் ஃபார்மேட்டா மாத்திர்றோம். அதுக்கப்புறம் F2 குடுத்து என்டர் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துரும். ங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ஈக்குவல் டூ முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் அதே மாரி ஸ்பேஸ் விட்டு போட்டாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வராது. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டூ போடல. ஸோ ஈக்குவல் டூ இல்ல ப்ளஸ்ஸு ஸோ அந்த மாரி ஏதாவது ஒண்ணு போட்டா மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ ப்ளஸ் போடலாம், ஈக்குவல் டூ போடலாம். ஸோ அந்த மாரி ஒண்ணு போட்டா தான் ஆன்சர் வரும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கோட்ஸ் இருக்கு. ஸோ சிங்கிள் கோட்ஸ் இருந்தாலும் அது வந்து டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். அப்புறம் டபுள் கோட்ஸ். ஸோ 2 ஃபார்முலாவுக்கும் சம்டைம் வந்து நம்ம வேப் டெஸ்ட் அந்த இதில டபுள் கோட்ஸ் வந்துரும். ஸோ டபுள் கோட்ஸ் இருந்தாலும் அதுவும் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பல மெத்தட்ல வந்து உங்க ஃபார்முலா வந்து அப்படியே ஷோ ஆகும். அப்புறம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம இதிலேயே வந்து ஆப்ஷன் இருக்கு. எக்ஸெல்லேயே வந்து உங்க ஃபார்முலா மட்டும் ஷோ பண்ற மாரி இருக்கு. ஸோ இந்த ஷோ ஃபார்முலான்னு குடுத்தாலும் அந்த ஃபார்முலா அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இது தெரியாம கிளிக் பண்ணோம்னா இப்படி வரும். ஷோ ஃபார்முலா குடுத்தா நம்ம ரிசல்ட் அப்படியே ஃபார்முலாவ காட்டும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து ஷோ ஃபார்முலா குடுத்தோம்னா, ஸோ ஃபார்முலா அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா மட்டும் அப்படியே ஷோ பண்றதுக்கு காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.